மாணவர்களே வணக்கம். நம்ம ஏற்கனவே நமது பாடத்திலிருந்து 4 தொகுதிகள் முடிச்சாச்சு. கடந்த 3 வகுப்புகள்ல 4 தொகுதி முடிச்சிருக்கோம். அதுல 10 அலகுகள் முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தொகுதி 5. இதுல பார்த்தீங்கன்னா, அலகு 11. இந்த பாடம் தலைப்பு பார்த்தீங்கன்னா, மக்கள் அமைப்பின் கருத்து மற்றும் பங்களிப்பு. அதுபோக நம்மளுக்கு இறுதியா இருக்கக்கூடிய கடைசி தொகுதி பார்த்தீங்கன்னா, தொகுதி 6. அதுல பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை ஆணையங்கள். இன்னைக்கு வகுப்புல இந்த 2 பாடங்கள பத்தி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் பாடமாக என்ன பண்ண போறோம்னா, மக்கள் அமைப்போட கருத்து மற்றும் பங்களிப்பு. மக்கள் அமைப்பு, இது மக்கள் இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல 2 கருத்துக்கள் இருக்கு. நீங்க மக்கள் இயக்கமாவும் எடுத்துக்கலாம். அரசாங்கத்துக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாவும் எடுத்துக்கலாம். ஒரு தனி சாம்ராஜ்யமாவும் இத எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த மக்கள் அமைப்போட கருத்து மற்றும் பங்களிப்போட நோக்கம் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, இந்த இந்த கருத்துரு பார்த்தீங்கன்னா, பண்டைய கிரேக்க காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அதுல அரசியல் அறிஞர்களான அ அரிஸ்டாட்டில் மற்றும் சிசரோ போன்றவர்கள் இந்த கருத்த முதன் முதலா தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட ரோமானிய காலத்திலயும் சரி, கிரேக்க காலத்திலயும் சரி, இந்த மக்கள் இயக்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அரசாங்கத்துக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா திகழ்ந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா, அரசியல் நிறுவனங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா அரிஸ்டாட்டிலோட காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அந்த குடிமக்கள் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தற்போதைய சூழ்நிலையில பார்க்கும்போது, இந்த அரசியல் இயக்கம் முற்றிலும் அரசுக்கு மாறுபட்டதா இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் இயக்கத்த அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களோட எப்படி இணக்கமா செயல்படணும் அப்படின்னு சொல்லி, இந்த மக்கள் இயக்கம் ஒரு மிகப்பெரிய அளவுல திகழ்ந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த மக்கள் இயக்கம் பல இடங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்க்கும்போது, இதுல இந்த தாமஸ் பெயின் மற்றும் ஜார்ஜ் கேகல் அப்படின்றவங்க. இந்த 2 சிந்தனையாளர் வரை என்ன சொல்லியிருக்காங்க? மக்கள் இயக்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு குழுவா சேர்ந்து செயல்படுறாங்க. ஒரே கருத்து தான் சொல்றாங்க. மக்கள் இயக்கம்ன்றது ஒரு தனித்துவம் மிக்கது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இயக்கம் அரசாங்கத்த எப்படி கொண்டு போகணும்? அரசாங்கத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன? மக்களோட பொது விருப்பங்கள் என்ன? மக்கள் அரசாங்கத்திலருந்து என்ன நினைக்கிறாங்க? அப்படின்ற போன்ற கருத்துக்கள மக்கள் இயக்கம் மூலியமா தான் என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் சமூகம் சார்ந்த ஒரு கருத்து. ஏன்னா பொதுவா இதுக்கு பொருள் விளக்கம் கூட சொல்லலாம் நம்ம. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் இயக்கம்ன்றது ஒரு தனியா ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். நாட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அவங்க வாங்கக்கூடிய செல்லக்கூடிய சந்தை இடங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சாதாரணமா பொருள் விளக்கம் தரும்போது. ஆனா அ அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பா பார்த்தீங்கன்னா, கோபர் ருடால்ப் அப்படின்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அரசு சாரா அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதமான ஆதாயம் தரக்கூடிய அ இல்லாத ஒரு அமைப்பா திகழுது. அரசுக்கு இணையான ஒரு அமைப்பா இருக்கு. இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட பொதுவான அ நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் முன்னேற்றம் தான் இதுக்கு எந்த ஒரு அரசு நிறுவனமா இருந்தாலும் சரி, நம்ம இயக்கமா இருந்தாலும் சரி, அது முற்றிலும் எத சார்ந்து இருக்குன்னா, சமூகத்துக்கு பயனடையணும். மனிதர்களுக்கு பயனடையதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் இந்த அ மக்கள் சமூகத்த பத்தி அறிஞர்கள் கருத்து சொல்லும்போது, குறிப்பா திபான்கர் குப்தா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மக்கள் சமூகம் பார்த்தீங்கன்னா, சுயமாக உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி அத திணிக்கல. இது பார்த்தீங்கன்னா, அ இது ஒரு பொருள் கிடையாது அப்படின்றாரு. இது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது மாரி ஒரு பொருள் கிடையாது. இது அரசாங்கத்தோட மக்கள் எப்படி இணக்கமா செல்லணும், அரசாங்கத்தோட எப்படி நம்ம உரையாடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மக்கள் சமூகம் அப்படின்னு சொல்லி இந்த சான்றோர்கள் சொல்றாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு சார்பா நிறுவனம் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா என்ஜிஓ ஆங்கிலத்தில நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. அது மாதிரியான நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்ற அமைப்பு. அதாவது அ எந்த விதமான ஆதாயமும் இல்லாத அமைப்பு. சமுதாயத்துக்கு தேவையான வளர்ச்சிகள குடுக்கக்கூடிய அமைப்பு. தானாவே இது என்ன பண்ணுவாங்க, உருவாகக்கூடிய அமைப்புகள். இதுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கலாம். ஒரு அரசு இதுல பதிவு பெற்றிருக்கலாம். பதிவு பெறாமயும் இருக்கலாம். அதே நேரத்தில என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு 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 இணையம் மூலியமா கூட என்ன பண்ணலாம்? தொடங்கலாம். நம்ம பயன்பாட்டுல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை பயன்பாடுல இப்ப இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து தளங்களையும் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. இதுல வந்து மக்கள் வந்து என்ன பண்ணலாம்? தங்களுக்கு தேவையான விஷயங்கள், கருத்துக்கள் பரிமாற்றம், எங்க விஷயங்கள்ல அரசு வந்து சரியா செயல்படல, இந்த இடங்கள்ல வந்து அரசு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தலாம் போன்ற கருத்துக்கள வந்து பதிவு பண்ணி, மக்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு களமா இருக்குது. இந்த மக்கள் சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, அ இந்தியால இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பா சொல்லணும்னா, இந்துத்துவம், இஸ்லாமியம், அ கிறிஸ்தவ மதம், புத்த மதம், அ ஜைன மதம் போன்ற மதங்கள் அனைத்தும் எல்லா மதங்களையும் நீங்க எடுத்து பாருங்க. அதோட முக்கியமான ஒரு பணி என்ன இருக்கணும்னா, சமூகத்துக்கு உதவி பண்ணணும். மனித இனத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்தியாவுல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி மற்றும் பிரம்ம சமாஜம் இந்த மாரி ராஜாராம் மோகன் ராய் அவங்களோட பங்களிப்பு. அதுபோக ராமகிருஷ்ண மடம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ அ காந்தி அவர்களோட சத்தியாகிரகம். அதுல வந்து அ எந்த விதமான அ நான் வயலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அகிம்சை முறையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம, அம் ஒத்துழையாமை இயக்கம் ஒரு உதாரணத்துக்கு ஒத்துழையாமை இயக்கம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து. மக்கள் வந்து அந்நிய பொருள எதிர்க்கிறது, ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒத்துழைக்காம இருக்கிறது போன்ற எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம, சத்தியாகிரக அடிப்படையில மக்கள் இயக்கம் ஒன்று சேர்றாங்க. நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த மக்களுக்குமான அவங்களோட வளர்ச்சி மற்றும் அவங்களோட எண்ணம் ஈடேறுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இதுல காந்திய பத்தி சொல்லணும்னா, பல்வேறு விதமான அ நம்மளுக்கு வந்து அளப்பரிய என்ன பண்ணியிருக்காரு, பங்களிப்பை குடுத்திருக்காரு. இந்த மக்கள் சமூகத்த வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியா என்ன பண்ணாங்க, ஒன்று திரட்டியிருக்காரு. ஒரே குடையின் கீழ் வந்து. இந்தியாவோட விடுதலை உணர்வுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மக்கள் இயக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் சொன்னா, சுந்தர்லால் பகுனானா அவர்கள் கொண்டுட்டு வந்த அந்த சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சுற்றுச்சூழல பாதுகாக்கக்கூடியதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடைசியா நடந்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஊழலுக்கு எதிரான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைப்புகள இந்தியா முழுவதும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கும்போது, இந்த மக்கள் இயக்கம் நம்மளுக்கு வந்து என்ன மாரியான பங்களிப்ப குடுக்குது இந்த சமுதாயத்துல அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொள்கை துணை வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து தரப்பு மக்கள்ட்ட இருந்தும் என்ன மாரி விஷயங்கள் மக்களுக்கு தேவை என்ன? அவங்களோட அடிப்படை என்ன? அவங்களோட விருப்பம் என்ன? எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அரசு வந்து இன்னும் வந்து சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லி பல கொள்கை வடிவங்கள ஏற்படுத்துறதுக்கு இந்த மக்கள் இயக்கம் வந்து உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு பங்களிப்பு. பல்வேறு உரிமைகள் இருக்கு. அ ம மக்களோட உரிமைகள் வந்து பல இடங்கள்ல வந்து பாதிப்படையுது. அந்த சில ம மக்களால என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு நேரடியா செல்ல இயலாத நிலை இருக்கும். அவங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மக்கள் இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை. இது எல்லாமே மக்கள் வந்து மக்கள் வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பாங்க. அதுல உள்ள வரவு செலவுகள் என்ன? கணக்குகள் என்ன? அதுல உள்ள அறிக்கையை முறையா செஞ்சிருக்காங்களா? அரசு திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் சென்றடைஞ்சிருக்கா? போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த அ நிறுவனங்கள் வந்து மக்கள் சமூக நிறுவனங்கள் வந்து பெரும் உதவியா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குடிமக்களோட அம் மற்றும் வளங்கள வந்து என்ன சொன்னா, அணி திரட்டுது அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு விதமான அ இப் அ இப்போ வந்து நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ பல கட்டடங்கள் கட்டுதல், அம் அ நம்மளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள வந்து அரசாங்கம் செஞ்சு குடுக்குது. அதையெல்லாம் முறையா செய்றாங்களா? அந்த இயற்கை வளங்கள வந்து சரியான முறையில பயன்படுத்துறாங்களா? மக்கள் அதுல வந்து பங்கேற்கிறாங்களா? இது எல்லாமே உறுதி செய்யக்கூடிய ஒரு இயக்கமா இந்த மக்கள் இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான முக்கியமான பங்குதாரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் இயக்கம் வந்து. இந்தியா வந்து பார்க்கும்போது, அனைத்து துறைகள்லயும் வந்து சிறப்பா வந்து செயல்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி அப்படின்ற நோக்கத்த நம்ம மக்கள் வந்து அத நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து மேலிடத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் என்ன செய்யலாம்னா, ஒன்று இணைந்த
ஒரு வளர்ச்சி திட்டங்கள வந்து அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு. அத வந்து வலிமைப்படுத்தும் மூலியமா இந்த மக்கள் சமூக இயக்கம் செயல்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் சமூக இயக்கம் வந்து அ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல் மற்றும் அ ரொம்ப ஒரு கடினமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறை. மக்கள் இயக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ம் குறி அ எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி, மக்கள் இயக்கமானாலும் சரி, ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து செல்லணும்னு சொல்லணும்னா, அதுக்கு வந்து நிதி வந்து ரொம்ப அவசியமா இருக்கக்கூடியது. நிதி இல்லாம வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சிறப்பா செயல்பட முடியாது. அதுக்காக இந்த மக்கள் இயக்கத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தனிநபருக்குமான ஒரு கணக்கோ, இல்ல வந்து பொருளாதார ரீதியா பண சேகரிப்போ, இந்த மாரி விஷயங்கள நம்ம அங்க பார்க்க முடியாது. அதனால நிதி பற்றாக்குறை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த மக்கள் இயக்கத்துல இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில்முறை மற்றும் பயிற்சியின்மை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆங்கிலத்துல வந்து புரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிபுணர்கள், ஒரு தலைசிறந்த நிபுணர்கள் வந்து மக்கள் இயக்கத்த வந்து வழிகாட்டி கொண்டு போறதுக்கு அங்க போதுமான அளவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா, அந்த பணியாளர்களுக்கு பயிற்சியின்மை அப்படின்னு சொல்றது. போதுமான அளவு முறையான பயிற்சி இல்லாதது. எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலந்துக்கிருவாங்க. அ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திடமான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலைய வந்து எப்படி கையாளணும் அப்படின்றது மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு போதிய அனுபவம் இல்லாதனால, இந்த இயக்கத்துல ஒரு பயிற்சி இல்லாத ஒரு தன்மை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து அங்க பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பொறுப்பு கூறல் பிரச்சனை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வைத்துக் கொள்ளும்போது மக்களுக்கு வந்து பொறுப்புடையதா இருக்கணும். அதுல வந்து வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும். இதுல மறைமுகமாக வந்து செயல்படவோ, இல்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள மறைச்சு கொண்டு போறதுக்கோ, அங்கு வந்து வேலை இல்லாம போகிறது. ஏன்னா வந்து இந்த பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, அ எந்த அ குறிப்பிட்டு சொல்லணும்னா, நிதி சார்ந்த விஷயங்கள். இந்த மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அம் சரியா செயல்படல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து சரியான முறையில அறிக்கை வந்து தயாரிக்கவோ, வரவு செலவு கணக்குகள வந்து முறையா பராமரிக்கவோ செய்யறது இல்ல. அதனால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் சமூக அமைப்புக்குரிய ஒரு இடைத்தளம். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு திட்டங்கள வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பானது அ அதுல வந்து அரசாங்கத்துக்கும், ஆம் அ இந்த அமைப்புக்கும் எப்பொழுதுமே ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால வந்து இந்த மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட ஒன்றி செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ இந்த மக்கள் இயக்கம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன வழி, முன்னோக்கு வழி அப்படின்னு சொல்றாங்க. அதுல பல்வேறு வகையான வழிவகைகள உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து இப்ப நாங்க நம்மளோட பாடங்கள் வழியா நான் வந்து தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அ பார்க்கும்போது பாதிப்படைந்தோர் பிரதிநிதித்துவம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சில அடித்தட்டு மக்கள் இருப்பாங்க. நடுநிலை ம் வ வருமானம் வரக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட அ ஆ தன்னோட பிரதிநிதித்துவம் வந்து என்ன பண்ணணும்னா, இதுல செலுத்தணும். அவங்க வந்து பாதிப்படைஞ்சவங்க அவங்க வந்து. அவங்களுக்கு எந்த வகையில அரசாங்கம் வந்து பயன் குடுக்கக்கூடியதா இருக்கணும். எந்த வகையில தாங்கள் வந்து முன்னேற திகழ்கிறார்கள். இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த கருத்துக்கள நம்ம கொண்டு போகும்போது, இந்த மக்கள் இயக்கம் வந்து முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வளங்கள் வந்து திரட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. வளங்கள்னா இங்க இருக்கக்கூடியதுல நம்ம மனித வளங்களா இருக்கட்டும், இல்ல நிதி வளங்களா இருக்கட்டும், இல்ல பொருளாதார வளங்களா இருக்கட்டும், இந்த அனைத்து வளங்களையும் வந்து ஒன்று திரட்டி நம்ம கொண்டு போணும். எந்த இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வளங்கள் வந்து வீணடிக்கப்படக்கூடாது. அப்படி இல்லாம இந்த வளங்கள வந்து நம்ம ஒன்று திரட்டணும்னா, இந்த மக்கள் இயக்கம் வந்து சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொள்கை துணை வலிமை. இந்த ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். அ ஒரு கொள்கைய உருவாக்குறதுல மட்டும் மக்கள் இயக்கம் உதவி புரியறதில்ல. அத வந்து நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறது மட்டும் இல்லாம, அத வந்து கண்காணிக்கணும். கண்காணிக்கிறது இது வந்து 3வது கட்ட பணி. அதற்கடுத்து பணி, மதிப்பீடு செய்யணும். இது வந்து முழுமையா வந்து மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கா? இந்த அரசாங்கம் உருவாக்கிய கொள்கைகள் அனைத்தும் சரியான வழியில தான் செல்கிறதா? அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்ன செய்யணும்னா, அத வந்து கண்காணிச்சு,
அதுக்குரிய மதிப்பீடுகள குடுத்து அரசுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது தான், இந்த மக்கள் இயக்கம் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒழுங்கு மற்றும் கண்காணிப்பு. ய இது எல்லா துறைகள்லயும் அது வந்து முழுமையா ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா, முறையா கண்காணிக்கணும். அரசு திட்டங்கள்ல வந்து மக்கள் பங்கேற்பு இருக்கணும். தொழிலாளர்கள் பங்கேற்பு இருக்கணும். அம் பிற அம் நம்ம அரசு அ அலுவலர்கள், இதர மக்கள் என அனைவரும் ஒன்று கூடி, இந்த மக்கள் இயக்கம் வந்து அரசாங்கத்துக்கு இணையா செல்லக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படுத்தணும்னா, அது வந்து முறையான கண்காணிப்பு இருக்கணும். அங்க வந்து அனைத்து வகையிலயும் ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யும் பொழுது, இந்த மக்கள் இயக்கம் வந்து சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நம்ம தொகுதி 5ல இந்த மக்கள் இயக்கத்தோட கருத்து மற்றும் அதோட எப்படி அதோட பணிகள் போன்றவைகள பார்த்தோம். இப்ப நம்ம தொகுதி 6 பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அலகு வந்து 12 ஒழுங்குமுறை ஆணையங்கள் அப்படின்னு சொல்றது. இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள், இதுல ஒரு நோக்கம் என்னது? ஒழுங்குமுறை ஆணையத்தோட பொருள் விளக்கம் என்ன? இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒழுங்குமுறை ஆணையங்கள் என்ன? அவைகள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம். இந்த தொகுதி 6ல அதோட கருத்து அப்படி சொல்றாங்க. என்ன கருத்து சொல்றாங்க? ஒழுங்குமுறை ஆணையம்னா என்ன? ஒழுங்குனா என்னன்னு சொல்லும்போது, ஒரு அ விதிகள் அல்லது ஆணைகள் என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தையோ, இல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களையோ ஒழுங்குபடுத்தும் விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல இப்போ வந்து அனைத்து துறையிலயும் பார்த்தீங்கன்னா, தனியார் மயமும், அ நம்மளோட அரசு நிறுவனமும் இணைந்து பணியாற்றுறாங்க. பல்வேறு சூழ்நிலைகள்னால, நம்ம தனியார் நிறுவனங்கள் வந்து அனைத்து துறைகள்லயும் வந்து முன்னேறி கொண்டு வருகிறாங்க. அவர்கள வந்து மக்களுக்கு தேவையான வழியில என்ன பண்ணணும்னா, ஒழுங்குபடுத்தணும். அந்த ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இந்த ஆணையங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா துறைகளையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அ பொதுத்துறை நிறுவனங்களும், தனியார் துறையும் கூட்டா வந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுலபமான வழி. ஒரே பொருள் பல்வேறு உற்பத்தியாளர்கள் அம் அது எண்ணிக்கையில அடங்காத அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு சந்தையில வந்து குடுக்குறாங்க. அதனால நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது நுகர்வோருக்கோ வந்து தேர்ந்தெடுக்கிறதுல எந்த விதமான கடினமும் கிடையாது. சுலபமா தனக்கு தேவையான பொருட்கள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு இன்று வந்து உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் எதுக்காக வரும்னா, தன்னோட தனியார் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில செயல்படணும். அதே நேரத்தில தரமானதாவும் பொருள்கள வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சீர்திருத்தம் பண்ணணும், அப்படின்ற விஷயங்களுக்காக தான் இந்தியாவுல இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இது பாருங்க. இப்ப நம்ம இந்தியாவுல ஒழுங்குமுறை ஆணையங்கள் பார்க்கும்போது, 1991க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலத்தில லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் சொல்றது. தனியார் மயம், தாராளமயமாக்குதல் மற்றும் உலகமயமாக்குதல். இந்த 3 காரணங்களாலும் பார்த்தீங்கன்னா, அ அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், சேவை சார்ந்த தொழில்களா இருக்கட்டும், இந்த தொழில்துறை வந்து அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சுச்சு. இந்த இந்த 20ஆம் நூற்றாண்டுல இறுதியில வந்து பார்க்கும்போது. அப்போ வந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் என்ன பண்றாங்கன்னா, தனியார் துறைகளோட அம் சிலருக்கு என்ன பண்றாங்க, அ வரி செலுத்துதல் வந்து அ அ விடுமுறை அளிக்கிறது, வரியில வந்து தாராளமா இருக்கக்கூடியது, போன்ற பல்வேறு உரிமங்கள் அதிகமா குடுக்குறது. இந்த மாரி பல செயல்பாடுகள வந்து அரசு வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து முறைப்படுத்தணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, விதிகள் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து தனியார் துறை தொழிற்சாலை சேவையா இருக்கட்டும், அல்லது உற்பத்தியா இருக்கட்டும், இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வாறு செயல்படணும்? அரசு சொல்ற விதிகளுக்கு உட்பட்டு செயல்படணும். மக்கள் நலனுக்கு எதிரா செயல்படக்கூடாது. இது மட்டுமல்லாம, இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள வந்து முறையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. தனியார் துறைகள் வந்து என்ன அ அவங்களாவே என்ன தானாக அரசு சட்டதிட்டங்களுக்கு எதிரா எந்த ஒரு விஷயத்தையும் செய்திறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக, இந்த இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து பாருங்க. இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தோட நோக்கங்கள் என்ன?
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முக்கியமா அ தரம், தரமான பொருட்கள். அதே நேரத்தில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். அவங்க வந்து அ பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கும் சக்திக்கு சமமான விதத்தில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தரமான பொருட்கள் குடுக்கும்போது, அதிகமான விலைய என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து பொதுமக்கள்ட்ட இருந்து வசூல் செஞ்சிறக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த ஆணையம் வந்து அதில மிகவும் அ அ கட்டுப்பாடோட செயல்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்தில பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான அம் அம் பணியாளர்கள் இருப்பாங்க. அ அதாவது உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க, நுகர்வோர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, அரசு இருக்கும். அதோட பங்குதாரர்கள் இருப்பாங்க. நம்மோட தணிக்கையாளர்கள் இருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இந்த உற்பத்தியை நடத்தக்கூடிய அ முதலாளிகள் இருப்பாங்க. இந்த மாரி பல்வேறு தரப்பினர் வந்து ஒரு நிறுவனத்த வந்து இயக்கிக் கொண்டிருக்கும்போது, அதில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்போதைக்கு சூழ்நிலையில பார்க்கும்போது, அதிகமான பிரச்சனைகள் வரும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை மூலியமா சமரசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆணையத்தோட முக்கியமான நோக்கமா பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போட்டி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப போட்டிய வந்து விரைவுபடுத்துறது. முதலீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விரைவுபடுத்தணும். அவங்க வந்து தாராளமயமாக்கல் கொள்கைய வந்து என்ன பண்ணணும்? விரைவுபடுத்தணும். அனைத்து தரப்புலயும் வந்து வேகமான வளர்ச்சிய கொண்டு வரதுக்கு இந்த ஆணையம் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அ நிதி மற்றும் சமூக நல சமநிலை. இப்போ வந்து ஒரு அரசோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் தான் ரொம்ப முக்கியமானது. மக்கள் நலன் அதே நேரத்தில இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கணும். இந்த இந்த வளங்கள வந்து குறிப்பிட்ட வளங்கள வச்சுக்கொண்டு, எப்படி நம்ம வந்து வளர்ச்சிய கொண்டு போறது? அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து ஒவ்வொரு தொழில்துறைக்கும் நிதி ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த நிதிய வச்சு நம்ம அந்த தொழிற்சாலைகள வந்து இயங்கும் பொழுது, அதே நேரத்தில மக்களோட நலனும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில உயர்ந்து கொண்டே போகும். இந்த 2யும் சமநிலைக்கு கொண்டுட்டு வரது தான் இந்த ஆணையத்தோட நோக்கம். இருக்கக்கூடிய நிதிகள வச்சு அதிகமான அளவு மக்களோட நலனுக்கு அ பயன்படக்கூடிய வேலைகள செய்வது தான் இந்த ஆணையத்தோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தோட தன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான தன்மைகள் வந்து அதில சொல்லியிருக்காங்க. அதில வந்து 1வது பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பொருளாதார ஒழுங்குமுறை. நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமும் அம் அ அதிகமான லாபம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில இந்த ஒழுங்குமுறை ஆணைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான சட்ட திட்டங்கள வகுக்கிறது, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அனைத்து நிறுவனங்களும் செயல்படுதா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறது. ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு தேவையான ஒரு தனித்துவமான எண் வழங்கக்கூடியது. எப்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் தனியார் நிறுவனம் வந்து அ அரசாங்கத்துக்கு எதிரா செயல்பட்டாவோ, அல்லது வந்து பொதுமக்களோட நலனுக்கு எதிரா செயல்பட்டாவோ, இல்ல வந்து ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சட்ட திட்டங்களுக்கு எதிரா செயல்பட்டாலோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துகிறது. இது மட்டும் கிடையாது. நம்ம வந்து இந்தியா நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம் பாராளுமன்றம் மூலியமா பல்வேறு விதமான சட்டங்கள் வந்து இயற்றிட்டு இருக்காங்க. அந்த சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த சட்டங்கள் வந்து. அந்த சட்டங்கள வந்து ஒவ்வொரு தனியார் துறையும் சரியான முறையில வந்து கடைபிடிக்க வேண்டியது, அ ஒவ்வொரு தனியார் நிறுவனத்தோடையும் ஒரு உறுதியா நம்ம பார்க்கிறோம். அத வந்து முறையான முறையில கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையம். இவ்வாறு நம்ம என்ன பண்ணலாம்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள எப்படி வந்து நம்ம இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் சரி செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க தான் வந்து இங்க வந்து ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தான் பன்னாட்டு வியாபாரம் மற்றும் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1992. இந்த சட்டம் கொண்டுட்டு வராங்க. இந்த சட்டம் மூலியமா அந்த பன்னாட்டு அளவுல ஏற்றுமதியாளர்கள் அல்லது பன்னாட்டுல இருந்து இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் எல்லாரும் அரசு விதிகளை சரியாகத்தான் செயல்படுத்துகிறார்களா?
அரசாங்கத்துக்கு எதிராக எவரும் செயல்படவில்லை என கண்காணிக்கக்கூடிய ஒரு முகமையாக இந்த ஆணையங்கள் செயல்படுகிறது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அ சட்டங்கள் வந்து சரியான முறையில காலத்திற்கு ஏற்பபடி இயற்றப்படுகிறது. அதுக்கடுத்து பார்க்கும்போது 2வதா நம்ம பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, பொது விருப்ப ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்க்கும்போது, அ விலை சார்ந்த விஷயங்கள். இதுல பாருங்களேன், இப்போ வந்து அம் பொதுமக்கள் வந்து அதிகமான விலைய குடுத்து எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. என்ன தரமோ, அந்த தரத்துக்கு தகுந்த விலை நிர்ணயம் செய்யணும். இதுல குறிப்பா நம்ம பார்க்கும்போது, விலை நிர்ணயத்த தான் நம்ம சொல்றாங்க. இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து, இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு விருப்பமா இருக்கு. மக்கள் வந்து தங்களோட வாங்கும் சக்தியும் அதுல வந்து கையாண்டுக்கிறாங்க. தங்களால எவ்வளவு முடியும்? ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு எவ்வளவு செலவு செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி, அதுல வந்து விலை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து பார்க்கும்போது பொது விநியோகம். அனைத்து முறைகளையும் பார்த்தீங்கன்னா, இப்ப அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது இந்த பொது விநியோக முறைகள்லாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள்லாம் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இத வந்து முறைப்படுத்தணும். வந்து எந்தெந்த பொருள்கள்லாம் வந்து நம்ம பொது விநியோக திட்டம் மூலியமா, இல்ல பொது விநியோக அ துறை சார்ந்த விஷயங்கள்ல மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தக்கூடியது இந்த ஆணையத்தோட ஒரு முக்கியமான பணி. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்களுக்கு இலவச குடிநீர் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அரசாங்கத்தோட முக்கியமான பணி. அ குடிநீர் வந்து எல்லா வகையிலயும் அதுவும் சுத்தமான குடிநீர் வந்து இலவசமா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில அ விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரம் இந்த விவசாயிகள் வந்து தங்களோட பொருட்கள உற்பத்தி செய்றதுக்கு இலவச மின்சாரம் அவங்களுக்கு சென்றடையணும். இது வந்து ஒரு பொதுவான விருப்பம். இத வந்து ஒழுங்குபடுத்தணும். எந்த நேரங்கள்ல வந்து அவர்களுக்கு மும்முனை இணைப்போ, அல்லது இருமுனை இணைப்பு தரணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒழுங்குபடுத்துகிறது. அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இலவச கல்வி. இது பல்வேறு அமைப்புகள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி. நம்ம வந்து கல்விய வந்து இலவசமா கொடுக்கக்கூடியதுக்கு தேவையான விஷயங்கள செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பொது விருப்பம். அனைவருக்கும் இலவசமா கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இறுதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சுகாதாரம். மக்களோட ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அ அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பார்க்கும்போது, சுகாதாரம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தற்போது பார்த்தீங்கன்னா. அனைத்து துறைகளையும் பார்த்தீங்கன்னா, சுத்தம் மற்றும் சுகாதாரம். அதே நேரத்தில பொதுமக்களுக்கு இந்த சுகாதாரமானது இலவசமா சென்றடையணும். எந்த ஒரு மக்களும் கட்டணம் கொடுத்து இந்த சுகாதார பலன்கள வந்து அடையக்கூடாது. அரசாங்கம் தேவையான விஷயங்கள வந்து எந்தெந்த வழிகள்லாம் வந்து மக்களுக்கு இலவசமான சுகாதாரத்த, அதாவது வந்து நம்மளோட ஆரோக்கியத்த வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஒழுங்குமுறை செயல்படுகிறது. இது வந்து ஒரு பொது விருப்பம் நம்ம சொல்லக்கூடியது. விலை நிர்ணயம், பொது விநியோக திட்டம், இலவச குடிநீர், இலவச மின்சாரம், இலவச கல்வி மற்றும் இலவச மருத்துவம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பொது விருப்பத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு ஒரு ஒழுங்குமுறையாகும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த எப்படி வந்து இந்தியா முழுவதும் ஒழுங்குபடுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள எப்படி இந்தியா முழுவதும் அ ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே சொன்னேன் நம்ம இந்த ஒழுங்குமுறை வந்து 3 விஷயங்களா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல இப்ப பார்க்க போறது நம்ம வந்து 3வதான ஒரு விஷயம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட சுற்றுப்புறத்த வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய சுற்றுச்சூழல வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். நம்ம ஒவ்வொரு தனியார் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, தனக்காக வந்து வாய்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னு சொல்லி, தனக்கு ஏத்த மாரி என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம சுகாதாரத்த வந்து அ அ கெடுக்குற மாரி எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது. நம்மோட சுற்றுப்புறங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆங்கிலத்துல வந்து மதர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பூமி தாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூமி தாய வந்து எந்த ஒரு நிலையிலயும் வந்து பாழ்படுத்திறக் கூடாது. அது வந்து எல்லாருக்குமான ஒரு சொத்து. அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது பொதுவானது. தனக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, இந்த
மதர் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கைய வந்து அடுத்த கட்ட லெவலுக்கும் இதே மாரி நம்ம அவங்கட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது இப்ப வந்து நம்மளோட நாட்டு வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இருந்தபோதும் வந்து, அப்ப அபரிவிதமான வளர்ச்சிக்கு செல்லும்போது, தனியார் நிறுவனங்கள் இந்த சுற்றுச்சூழல வந்து மாசுபடுத்தி, அத வந்து உற்பத்தி செய்யும்போது, இது வந்து எதிர்வினையா நம்மளுக்கு மீண்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பாதுகாப்பு மற்றும் சுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாதுகாப்புன்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். அத வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல ஒவ்வொரு தனிநபரும் ஒரு கடமையா வந்து செயல்படுத்தணும். அதே நேரத்தில எந்த ஒரு அரசாங்கமோ, இல்ல தனியார் நிறுவனங்களோ தன்னோட உற்பத்திய பெருக்குறதுக்காக சுற்றுச்சூழல வந்து மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது அப்படின்றதுல இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும், விதிகளையும், நிபந்தனைகளையும் அளிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம அடுத்து பார்க்க போற என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல என்னென்ன அ நிறுவனங்கள்லாம் அதுல ஈடுபடுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து வரக்கூடிய இதுல பார்க்க தான் போறோம். இப்போ வந்து பார்க்கும்போது, அப்ப சுற்றுச்சூழல் சம்மந்தமா சட்டங்கள் கொண்டுட்டு வராங்க. இப்ப அந்த ஒரு சட்டம் சொன்னாம வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் ஆண்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான சட்டம். நம்ம வந்து சுற்றுச்சூழல பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முக்கியமான பங்கு யாரு வந்து அ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான்னு பார்க்கும்போது, சுற்றுச்சூழல் அமைச்சகம். அதுதான் வந்து நம்ம நாட்டோட முதன்மையான ஒரு துறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம். எந்தெந்த இடங்கள்லாம் வந்து தொழிற்சாலைகள ஆரம்பிக்கணும், எந்த இடங்கள்ல வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படிலாம் வந்து பாதிப்படையுது, அந்த பாதிப்படையாம ஒரு ஒரு தொழிற்சாலைய எப்படி உருவாக்குறது, அதுக்கு வந்து அனுமதி குடுப்பது, போன்ற விஷயங்கள அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலருந்து நம்ம ஒழுங்குபடுத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பசுமை தீர்ப்பாயம். இந்த பசுமை தீர்ப்பாயம் பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு குடிமக்களும் தங்கள் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமோ, அல்லது தொழிற்சாலையோ, ஒரு புதுசா வந்து ஒரு இடத்துல வந்து இயங்குனாலோ, இல்ல ஏற்கனவே இயங்கிட்டு இருக்க ஒரு தொழிற்சாலைனால சுற்றுப்புறங்கள் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பசுமை தீர்ப்பாயத்தோட அனுமதி வந்து அனுமதியோட அவங்க நிர்ணயிச்சக்கூடிய ஒரு அளவு முறையோட என்ன பண்றாங்கன்னா, இந்த தனியார் நிறுவனங்கள் தங்களோட தொழில வந்து தொடங்குறாங்க. இந்த 3 துறைகள் அமைச்சகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் நம்மளோட சுற்றுச்சூழல பாதுகாக்கிறதுக்கு தனியார் நிறுவனங்கள்ட்டருந்து அம் மேற்கொண்டு அதிகமான அளவு தீமை ஏற்படாத வண்ணம் காப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்துல படிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்மோட அலகு 12லயே பல பிரிவுகள வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு 2வது பிரிவு பார்த்தீங்கன்னா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல வந்து ட்ராய் அப்படின்னு சொல்றாங்க. அ டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அ இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991ஆம் ஆண்டு ஏற்கனவே வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி நம்ம அ கடந்த ம் வகுப்புகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப வந்து அந்த புதிய பொருளாதார கொள்கை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம், அ தொலைத்தொடர்பு சார்ந்த சட்டங்கள கொண்டுட்டு வராங்க. அது எப்படின்னு பார்க்கும்போது, 1994ஆம் ஆண்டு இந்த புதிய பொருளாதார கொள்கையின அடிப்படையா வச்சு, இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து புதுசா ஆரம்பிக்கிறாங்க 94ஆம் ஆண்டு. அந்த 94ஆம் ஆண்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 97ஆம் ஆண்டு சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா வந்து அ வளர்ச்சி அடையுது. அப்படி வளர்ச்சி அடையும்போது, அவங்களுக்குரிய பொறுப்புகளும் ரொம்ப அதிகமாகுது. அந்த பொறுப்புகள்ல முக்கியமான பொறுப்பு தான், அந்த வந்து அம் நம்ம வந்து கால சூழ்நிலையினால, இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு பிரச்சனைகள வந்து அவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. அ அதுலருந்து எப்படி அந்த பிரச்சனைகள வந்து கையாளுவது? அப்படின்னு சொல்லி, இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வருகிறது. எப்போனா குறிப்பிட்டு சொல்லணும்னா 1997ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அதோட அதிகாரம் மற்றும் அ பிற எல்லைகள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விரிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமது இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ளது. அதோட ஒழுங்குமுறை ஆணையத்தோட பணிகள் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமான பணிகள் பார்க்கும்போது, ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் தங்களோட
அ வாடிக்கையாளர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்? அதோட பணி நிபந்தனை என்ன? அதோட விதிமுறைகள் என்ன? அப்படின்னு சொல்லி, இந்த விதிகள வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களோட வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது, எந்த ஒரு நிறுவனமும் தன்னிச்சையா செயல்படக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு வந்து எதிரா நடந்துக்கிறக் கூடாது அப்படின்றதுக்காக, இந்த ஒழுங்குமுறை ஆணையம் பணிகளையும், நிபந்தனைகளையும் வரையறுத்து வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தர நிர்ணயம். முக்கியமா வந்து பார்க்கும்போது, ஒவ்வொரு அ தொலைத்தொடர்பு வழங்குபவர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சேவைய மக்களுக்கு வந்து வழங்கணும். அதே நேரத்தில இது வந்து வெளிப்படைத்தன்மையாவும் இருக்கணும். மக்களுக்கு வந்து வா அ எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பயன்கள் வந்து சேரணும். அவர்கள் குடுக்கக்கூடிய பண மதிப்பிற்கு ஏற்ப இந்த தரமானது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து சிறப்பா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உரிமம் புதுப்பித்தல். இது வந்து முக்கியமான பணி. ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு வந்து அனுமதி வாங்கி அந்த சேவைய வந்து வழங்கி வர்றாங்க. அந்த சேவையில வந்து ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டாலோ, அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்ட சேவை காலம் முடிவடைந்தாலோ, அவரோட உரிமத்த வந்து என்ன பண்ணணும்னா, மீண்டும் புதுப்பிக்கணும். அது வந்து அந்த புதுப்பிக்கக்கூடிய பணிய வந்து நம்ம ஒழுங்குமுறை ஆணையம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை அத வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் தாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முறையா பின்பற்றியிருக்காங்களா? அரசு சொன்ன விதிமுறைகளை வந்து செயல்படுத்துறாங்களா? அரசுக்கு எதிரா எதுவும் செயல்படவில்லை என உறுதி அளிச்சது மட்டும் இல்லாம, மக்களுக்கு எந்த விதத்திலயும் அச்சுறுத்தலாவோ, இல்ல வந்து சேவை குறைபாடோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் கண்காணிச்சு, இந்த நிறுவனம் வந்து மேற்கொண்டு தொடர்வதற்கு சரியான முறையில வந்து அ போதுமான அளவு எல்லா தகுதியும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி, அத எல்லாம் ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உரிமம் வழங்கக்கூடிய பணிய வந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பதிவேடு பராமரிப்பு. ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, அ பல்வேறு விதமான ஒரு இணக்கங்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு நிறுவனத்திற்கும், இன்னொரு நிறுவனத்திற்கும். அவங்க என்ன மாரியான தொழில்நுட்பத்த வந்து பயன்படுத்துறாங்க? அந்த தொழில்நுட்பம் வந்து எப்படி வந்து கையாளுறாங்க? ஏற்கனவே கையாண்ட முறைகள் என்ன? அப்படின்னு சொல்லி அனைத்து அதனை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஒரு பதிவேடுகளா வந்து என்ன பண்றாங்கன்னா, பராமரிப்பு செய்யக்கூடியது இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தோட முக்கியமான பணியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருவாய் ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இதுதான். எந்த ஒரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, தன்னோட வருவாய் விஷயங்கள வந்து பார்க்கும்போது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அதிகமாகவும், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்ல வந்து குறைவாகவும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் சமமான அளவுல வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து சேவையாற்றணும். அதே நேரத்தில உரிய கட்டணங்கள் மூலியமா அவங்க வந்து வருவாய வந்து பெருக்கிக் கொள்ளணும். அதுல வந்து நம்மளோட ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அ சரியான வழிவகைகள வந்து வழிமுறைகள வந்து அவங்க வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஏற்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் ஏற்பாடுகள். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவையான வருவாய் விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஆணையம் வந்து ஏற்கனவே தெளிவாக அவர்களுக்கு வழங்கியுள்ளது. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தோட அமைப்பு. இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர வந்து அ தலை தலைவரோட செயல்படக்கூடியது. அதுல 2 பார்த்தீங்கன்னா, முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி நேர உறுப்பினர்களா செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப 5 உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. இவர்களோட பதவி காலம் பார்க்கும்போது 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இவற்றுள் எது முதலில் வருகிறதோ அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து 62 வயசுல ஒருத்தருக்கு வந்து இந்த ஆணையத்தோட உறுப்பினரோ, இல்ல தலைவர் பதவியோ கிடைச்சுச்சுன்னா, அவரு 65 வயது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அந்த ஆணையத்துல இருக்கலாம். ச ஒருவேள ஒருத்தருக்கு வந்து 64 வயதுல தான் இந்த பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து 3 ஆண்டு பணி செய்ய முடியாது. அதுக்கு மேற்கொண்டு ஓராண்டு மட்டும் தான் அவரால பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி அமைப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு செயலகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செயலகத்துல ஒரு அரசு செயலார் வந்து அதுல வந்து இருக்கணும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, அந்த செயலகத்துல இருக்கக்கூடிய செயலாளர் வந்து 10 விதமான அ தொகுதிகளாக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 தொகுதிகள்ல இருந்து முக்கியமான தொகுதிகள மட்டும் உங்களுக்காக நான் வந்து இதுல சொல்லப் போறேன். விளக்கி சொல்லப் போறேன். அதுல முக்கியமா பார்க்க வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஒரு ஆணையம் இருந்துச்சுன்னா, அந்த ஆணையத்தோட முக்கியமான பணி இந்திய பொருளாதார வளர்ச்சி. அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் கவனமாக வந்து செயல்படுறதுக்கு தான், அது ஒரு தனி தொகுதியாகவே இந்த தொலைத்தொடர்பு ஆணையத்துல வந்து செயல்படுத்துறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, நிதி. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இது வந்து இதயம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. நிதி வந்து. அப்ப நிதி சார்ந்த விஷயங்கள கண்காணிக்கவும், நிதி சார்ந்த விஷயங்கள்ல மேம்பாடு செய்வதற்கும் இந்த ஆணையத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியா ஒரு தொகுதியாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக நிர்வாகம் செய்றது. அந்த நிர்வாகம் வந்து ஒவ்வொரு அ அமைப்புக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுபோக தரம் சார்ந்த விஷயங்கள். எப்படி வந்து ஒரு தரமான சேவைய வந்து இந்த நிறுவனங்கள் வழங்க வேணும். அப்ப அந்த தரம் சார்ந்த விஷயங்கள தனியா ஒரு தொகுதியாக இங்கே நம்ம எடுத்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் சார்ந்த விஷயங்கள். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அப்ப அது சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு தனி தொகுதியாகவும், இறுதியா பார்க்கும்போது ஒளிபரப்பு சார்ந்த விஷயம். இது வந்து ஒரு தகவ ஒ தொ தகவல் தொடர்பு துறை அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஒளிபரப்பு சார்ந்த விஷயங்கள்ல எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இத ஒரு தனி தொகுதியா கிட்டத்தட்ட 10 தொகுதிகளா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்த வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களோட செயல்பாடு. இப்போ வந்து அ ஒழுங்குமுறை ஆணையம் வந்து என்ன மாரியான விஷயங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவதா இருக்கக்கூடியது தரமான சேவை. இது வந்து நம்ம இந்த பாடம் முழுவதும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அ தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நிறுவனங்களும் தனது நுகர்வோர்களுக்கு தரமான சேவைய வந்து வழங்கணும். அதற்கு தேவையான விஷயங்கள என்ன பண்ணணும்? இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து செய்யணும். எப்படி தரமான சேவை ஏற்கனவே வந்து அ இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் எப்படி இருக்கு? பயன்பாடு மக்களோட பயன்பாடு எப்படி இருக்கு? அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து பயனடைஞ்சுகிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லி, இந்த சேவை வந்து பார்த்தீங்கன்னா, அ வழங்கக்கூடியதுக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் வந்து எவ்வாறெல்லாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா சொல்லணும்னா, பல கட்ட ஆய்வுகள் செய்யலாம். விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அ அது சார்ந்த அ ஆய்வு அறிக்கைகள வந்து தயார் செய்யலாம். இவ்வாறாக பல்வேறு விதமான வழிகளில் தரமான சேவை வழங்கக்கூடியதுக்கு இவங்க வந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உதவி செய்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் இருக்கு. இந்த நுகர்வோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நேரங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்த நாடக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிதிய வந்து ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லி. அதுலருந்து நுகர்வோர் சார்ந்த கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து. இது வந்து அவங்கள வந்து தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது, வாடிக்கையாளர்கள் இன்னும் அதிகமான அளவு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள பத்தி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. அவர்கள் வழங்கக்கூடிய சேவைகள், அவங்க வந்து தரக்கூடிய தகவல்கள், அவங்க விலை நிர்ணயம் போன்ற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கட்டண ஒழுங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடாக பார்க்கிறோம். கட்டண ஒழுங்கு அப்படின்னு சொல்லி. இந்த விதிகள் பார்க்கும்போது, அரசாங்கம் சில விதிகள வந்து வகுத்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க. அந்த கட்டணங்களுக்கு உட்பட்டு தான் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அ விதிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வாடிக்கையாளர்களுக்கு தங்களோட கட்டண விவரங்கள முறையாக தெரிவிக்கிறாங்களா? வாடிக்கையாளர்களுக்கு தங்களுக்கு கட்டணம் சார்ந்த விஷயங்கள் முறையா வசூலிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இது போன்ற விஷயங்கள
பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையம். இந்த கட்டண ஒழுங்கு வந்து மிகவும் முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய சேவை கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லும்போது, அப்ப இணைய சேவை அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இந்த இணைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய அம் நகர்ப்புறங்கள மட்டுமல்லாது, கிராமப்புறங்களுக்கும் சமமான சேவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒழுங்குமுறை ஆணையம் முடிவெடுத்திருக்காங்க. அதனால கிராமப்புறங்களுக்கும் தரமான சேவை மற்றும் இணைய சேவையில பார்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எவ்வளோ வேகமா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயனடைறாங்களோ, அதே வேகத்தோட இணைய வசதி அனைத்து இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இவங்களோட முக்கியமான பணியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே வந்து நம்ம அலகு 12ல த தகவல் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்த பத்தி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா, அதிலேயே இருக்கக்கூடிய 2வது பிரிவு. ஓய்வூதிய நிதி ஒழுங்கு மற்றும் வளர்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நீங்க உங்களுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழகத்தோட அ வழங்கி இருக்கக்கூடிய அந்த நூல்கள்லயே சரியா இத நீங்க படிக்க முடியும். அப்ப இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அமைப்பு எப்படி செயல்படுது? அதோட நோக்கம் என்ன? எப்படி உருவாக்குனாங்க? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா 1999ஆம் ஆண்டு முதியோருக்கான சமூக வருமான பாதுகாப்பு திட்டம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த முதியோருக்கான சமூக வருமான பாதுகாப்பு திட்டம். அப்போ வந்து அ ஓய்வூதியத்துக்கு தன்னோட ஓய்வு வயதுக்கு பிந்தைய காலத்துல நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் சரியான முறையில வந்து என்ன பண்ணணும், அவர்களுக்கு தேவையான பண பலன்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த அமைப்போட முக்கியமான பணியாகும். இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு அ திட்டங்கள வந்து அரசாங்கம் அ பு நம்மளுக்கு செயல்படுத்தி இருந்தாலும், குறிப்பிட்டு சொல்லணும்னா 2004ஆம் ஆண்டு உருவாக்கிய தேசிய ஓய்வூதிய திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டமாகும். அதன் மூலியமா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வந்து தங்களோட பணிக்காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு செய்த சேவைக்கு அ பயனாக இந்த ஓய்வூதிய திட்டம் வந்து பல்வேறு பண பலன்களை அவர்களுக்கு அளித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 2013ஆம் ஆண்டு இந்த ஓய்வூதிய நிதி ஒழுங்கு மற்றும் வளர்ச்சி சட்டம் என்ற ஒரு இதே வந்து என்ன பண்ணாங்க, அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இது அமைப்பு பார்க்கும்போது, இதோட தலைவர் ஒருத்தர் இருக்காரு மற்றும் 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதிய நிதி ஒழுங்கு மற்றும் வளர்ச்சி அமைப்புல இருக்கிறாங்க. இவற்றோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தேசிய அ ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஆங்கிலம் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்த வந்து ஊக்கப்படுத்துறது நம்மளோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஓய்வூதிய அ அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அமைப்பு வந்து அனைத்து தரப்பு மக்களும் இந்த திட்டத்தில வந்து பங்கேற்கணும். குறிப்பா மத்திய, மாநில அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த திட்டத்தில வந்து பங்கேற்கக்கூடியதுக்கு அ அ பல்வேறு வகையான விளம்பரங்கள் செய்றது, அவர்களுக்கு வந்து திட்டத்தோட நோக்கத்த கொண்டு போய் சேர்க்கிறது, திட்டத்தோட பண பலன்கள் சார்ந்த விஷயங்கள வந்து வெளியிடுவது, போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த அமைப்பு வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குறை தீர்ப்பு. இப்போ வந்து இது வந்து அ நம்மளுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து அரசாங்கத்துக்கும், அ இந்த பணியாளருக்கும் இடையே ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது, அவர்கள் தங்களுடைய குறைகளை இந்த ஆணையத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மூலியமா நம்மலாம் தீர்த்துக் கொள்ளலாம். அதற்குன்னு என்ன பண்றாங்க, தனியா வந்து ஒரு சிறப்பு அதிகாரிய வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அந்த சிறப்பு அதிகாரி மட்டும் இல்லாம, தேவையான பொழுது அ தகம் தொலைபேசி மூலியமாவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த குறைகள வந்து நீக்க முடியும். இது தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்கி, அதுல வந்து நம்மோட குறைகள பேச்சுவார்த்தை மூலம் என்ன பண்ணலாம், தீர்த்துக் கொள்ள முடியறதுக்கும் இவங்க வந்து வழிவகை செஞ்சிருக்காங்க. இந்த அ ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில்சார் அமைப்பு அவங்களும் ஊக்கப்படுத்துறது. இந்த ஓய்வூதிய சார்ந்த விஷயங்கள்ல வந்து தேவையான அ பல்வேறு நிறுவனங்கள் வந்து இதுல வந்து ஈடுபட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ எந்த விஷயங்கள்ல வந்து மக்கள் வந்து அதிகமான அளவு பயனடைய முடியும். அவங்க வந்து இந்த ஓய்வூதிய காலங்களுக்கு தேவையான பணபலன்கள எப்படியெல்லாம் வந்து முதலீடு செய்ய முடியும்? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் என்ன? போன்ற விஷயங்கள வந்து இதுல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி, அவங்கள வந்து அதுல வந்து பங்கேற்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைன்றது பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்படக்கூடிய அ சில கசப்பான விஷயங்கள வந்து எவ்வாறு பேச்சுவார்த்தையின் மூலம் சமரசம் செய்து கொள்ள முடியும்? அதற்கான வழிவகைகளை செஞ்சு குடுக்குறாங்க. குறிப்பிட்டு பார்க்கும்போது, இப்ப பணியாளர் மற்றும் அ நம்மளோட அரசாங்கத்துக்கு இடையே வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். வந்து பண பலன்கள் சார்ந்த விஷயங்கள், ஊக்க ஊதியங்கள் சார்ந்த விஷயங்கள், பணம் பலன்கள் வந்து கிடைக்காம இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பண பலன்கள வந்து குறைச்சு மதிப்பிடுவது, வயது சார்ந்த பிரச்சனைகள், ஓய்வு வயது சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஓய்வூதிய நாள் சார்ந்த பிரச்சனைகள், மாத சம்பள பிரச்சனைகள். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த எந்தெந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஓய்வூதியத்தோட தொடர்பு வருதோ, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள பேச்சுவார்த்தை மூலியமா தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஓய்வூதிய அமைப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆய்வு. இப்போ வந்து நாட்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள வந்து இவங்க வந்து கள ஆய்வு செய்றாங்க. எவ்வாறு வந்து சிறப்பான முறையில இந்த ஓய்வூதியம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வு வச்சு அ அந்த மேற்கொண்டு நம்ம அரசாங்கம் வந்து பல திட்டங்கள உருவாக்கும்பொழுது, அந்த திட்டங்கள வந்து மேம்பாடு செய்றதுக்கு இந்த ஆய்வு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. இந்த பணியை வந்து இந்த ஓய்வூதிய நிறுவனம் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பயனாளிகள் வந்து கல்வி. இந்த கல்வி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா குடுக்கக்கூடிய நம்ம ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி அந்த மாரி கிடையாது. இந்த ஓய்வூதியம் சார்ந்த பயனாளிகள் தங்களோட அந்த ஓய்வூதியம் சார்ந்த விஷயங்கள இன்னும் அதிகமான அளவு தகவல்கள தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, அவர்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பயனாளிகள் கல்வி வந்து குடுக்குறாங்க. இந்த ஓய்வூதிய பலன்கள், வட்டி விகிதம் என்ன? அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகள் என்ன? அரசாங்கத்திட்டருந்து எவ்வாறு நீங்க பண பலன்கள பெற முடியும்? எப்படி வந்து வங்கிகள்ல வந்து கணக்குகள துவங்குறது? எப்படி வந்து முதலீடு செய்றது? சந்தைகள்ல வந்து எந்தெந்த வகையினங்கள்ல ஒரு பணியாளர் வந்து முதலீடு செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி, அதற்கு திரும்ப பெறக்கூடிய வட்டிகள் விகிதங்கள் என்ன? திரும்ப பெறக்கூடிய பண பலன்கள் என்ன? இந்த மாரி இது சார்ந்த விஷயங்கள வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது இந்த ஓய்வூதிய நிறுவனத்தோட ஒரு முக்கியமான பணியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தர நிர்ணயம். இது வந்து எல்லா இடங்கள்லயும் நம்ம பே பேசக்கூடிய ஒரு அ விஷயம். இந்த தர நிர்ணயம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, சிறப்பான முறையில வந்து சேவை செய்யணும். அவங்களுக்கு வந்து தொலைபேசி மூலியமாவோ, குறுஞ்செய்தி மூலியமாவோ, அஞ்சல் அட்டை மூலியமாவோ, அல்ல வந்து மின்னஞ்சல் மூலியமாவோ, இல்ல வேறு ஏதேனும் அமைப்பு மூலமாவோ எப்படியெல்லாம் அவர்களுக்கு தரமான சேவை செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் அல்லது அரசு பணியாளர்கள் எவ்வாறு பயன்பட வேண்டும்? அவர்களுக்கு இந்த சேவையை இந்த அமைப்பு ஒரு சரியான வளர்ச்சி பாதையில் இந்த கொண்டு செல்வது இந்த அமைப்போட முக்கியமான பணியாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கட்டணம். ஒவ்வொரு பணிக்கான கட்டணம் எவ்வளவு? எவ்வளவு செலவினங்கள் மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கான அ எவ்வளவு கட்டண விகிதங்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து. ஒவ்வொரு நிறுவனமும் தன்னிச்சு இயங்காம இருக்கணும். அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரியான கட்டண விகிதங்கள வந்து இதன் மூலியமா தெரியப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தணிக்கை, அறிக்கை, அதோட ஆய்வு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஓய்வூதிய பலன் பெறக்கூடிய நபர்களோட அ எண்ணிக்கை, அவர்கள் செய்த முதலீடு, அந்த முதலீடு பணம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பல்வேறு நிறுவனங்கள் மூலியமா எவ்வாறு அத பயன்படுத்தியிருக்கு, எத்தனை பயனாளிகள் வந்து அதுல அவங்களுக்கு உரிய பண பலன்கள் கொண்டு சென்றிருக்கிறது. அவர்கள் எவ்வாறு அந்த பணத்தை பெறுகிறார்கள். அதை வந்து
எவ்வாறு சிறப்பான வழியில் அரசாங்கம் அவர்களுடைய பணத்தை பாதுகாப்பா வைத்துள்ளது. இந்த மாரி விஷயங்கள் வந்து ஆய்வு செஞ்சு என்ன பண்றோம்னா, அவங்க வந்து தணிக்கை செய்யக்கூடியது இந்த ஓய்வூதிய ஆணையத்தோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆணையம். இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, உணவு கலப்படம் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. நம்மளோட அ வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணவு கலப்படம், அதாவது அதுல வந்து தரம் இல்லாம இருக்கலாம். அதுல வந்து ஏதாவது மாற்றங்கள் செஞ்சிருக்கலாம். இல்ல குறைபாடு உள்ள உணவுகள குடுக்கலாம். அல்லது உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய பல்வேறு ஒ ஒவ்வாமை இருக்கக்கூடிய உணவுல வந்து அ பல்வேறு விஷயங்கள் வந்து சேர்க்கிறதுனால, நம்மளோட உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மட்டும் இல்லாம, அவர்கள் வந்து ஒரு தவறான பாதையில் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க வந்து செல்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. அத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்ட்டு என்ற ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த சட்டங்கள வந்து 2006ஆம் ஆண்டு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் என்ற சட்டமே வந்து என்ன பண்ணாங்க, உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான அமைப்பு. அது மட்டும் கிடையாது. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, அதிகமான தன்னாட்சி அதிகாரத்தோட இது செயல்படுது. இது மட்டும் கிடையாது. இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு அமைப்புகளா இது செயல்படுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசாங்கத்தோட சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் தான் வந்து இதோட தலைமை அ அதிகார அமைப்பாக செயல்படுகிறது. இதற்கு கீழ தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த அமைப்பு செயல்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, அரசு செயலாளர். அவருக்கு சமமான ஒரு தர அடிப்படையில வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, 22 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 22 உறுப்பினர்கள்ல 3ல் 1 பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்போட தொடர்ச்சி இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருப்பது. அதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க சொன்ன மாரி 22 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 7 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு அமைச்சகங்கள்ல இருந்து அ அமைச்சர்களாக இருப்பதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த அ உணவு பாதுகாப்பு அமைப்புலயும் என்ன பண்றாங்க, உறுப்பினரா இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம வந்து விவசாயத்துறை, அப்புறம் மின்சாரத்துறை, அப்புறம் வந்து சிறுதொழில் வளர்ச்சித்துறை, அந்த மாரி துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2 உணவு தொழில் அ அ சார்ந்த பிரதிநிதிகள். அவங்க வந்து இந்த உணவு தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மூலியமா 2 பிரதிநிதிகள வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அமைப்புக்கு உறுப்பினரா அனுப்பியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் அமைப்பு. பல்வேறு விதமான நுகர்வோர் அமைப்பு நாட்டுல இருக்கு. அந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, 2 பேர வந்து இதுல வந்து நம்ம அவரோட பிரதிநிதியா அனுப்பியிருக்காங்க. அதுபோக 3 சயின்டிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அறிவியல் அ அறிஞர்கள், அதாவது விஞ்ஞானிகள் என்ன பண்ணணும்னா, அதுல வந்து இருக்கணும் முழு நேரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 2 விவசாய பிரதிநிதிகள். விவசாயம் சார்ந்த தொழில் ஈடுபடக்கூடிய அவங்களோட பிரதிநிதிகள் 2 பேரு. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லறை வணிகர்கள் சார்ந்த பிரதிநிதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அமைப்புல உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து அவங்களோட பிரதிநிதியா அனுப்பியிருக்காங்க. இந்த அமைப்போட பணிகள் என்ன? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உணவு சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த சில்லறை வணிகர்களோ, இல்ல மொத்த வணிகர்களோ வந்து உணவுல வந்து கலப்படம் செய்றாங்க. அதை எவ்வாறு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இவங்களோட முக்கியமான பணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தரச் சான்றிதழ் குடுக்குறது. அ இந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உணவுகளையும் அரசு நிர்ணயிப்படக்கூடிய விஷயங்கள தான் அனைத்து பணிகளும் செயல்படுதா? அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்கேத்த தரச் சான்றிதழ் குடுக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுக்கூட நடைமுறைகள் உருவாக்குது. எப்படிலாம் வந்து ஆய்வுக்கூடத்துக்கு அனுமதி வழங்கணும்? அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி, அந்த நடைமுறை சார்ந்த விஷயங்கள உருவாக்குறது இவங்களோட பணி. அதுக்கடுத்து பார்க்கும்போது, தொழில்நுட்ப உதவி வழங்குறாங்க. அரசுக்கு மட்டும் இல்லாம, இந்த எந்த ஒரு மத்திய அரசாங்கமோ, இல்ல மாநில அரசாங்கமோ கேட்டுக்கொண்டால், இந்த தொழில்நுட்ப உதவியும் அவங்களுக்கு வழங்குறது இவங்களோட முக்கியமான பணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தரவுகள் சேகரிப்பு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அ எந்தெந்த ஒரு குறிப்பிட்ட பருவத்தில, இல்ல குறிப்பிட்ட ஆண்டுகள்ல ஏற்படக்கூடிய அந்த மொத்த தரவுகளையும் சேகரிச்சு, வருங்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது சார்ந்த கொள்கைகள் உருவாக்குறதுக்கு இது உதவியா இருக்கு. இதோட குறைபாடுன்னு பார்க்கும்போது, முக்கியமா வரையறைய வந்து நிர்ணயம் செய்யல. எந்த அளவுகோல்ல வந்து வரையறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த அ
நம்ம நிர்ணயம் வந்து பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அளவுகோல் ஒரு நுகர்வோரையோ அல்லது வாடிக்கையாளரையோ எவ்வாறு திருப்திப்படுத்துவது? அவர்கள் வந்து எப்படி வந்து அவங்க வந்து நம்ம செய்யக்கூடிய சேவைகள வந்து சரியான விதத்தில கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அளவுகோல் வந்து அவங்களுக்கு வந்து நிர்ணயம் செய்யல. கடைசியா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவுகள்லயும் நுகர்வோர் வந்து பங்கேற்கவே செய்யல. ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா வந்து நுகர்வோர் வந்து பங்கேற்பு செய்யணும். கடைசியா இது சார்ந்த நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறையா இருக்காங்க. குறைந்த நிபுணர்கள் தான் இதுல இருக்காங்க. எல்லா வகையிலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சந்தை சார்ந்த விஷயங்கள்ல, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த அ அரசியல் தலையீடு என்பது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் தலையீடு இது வந்து வெளிப்படையாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விலை சார்ந்த விஷயங்கள், புதிதாக சந்தை உருவாக்குதல், சந்தை வணிகம் இதுலலாம் நேரடியா அரசியல் தலையீடு இருப்பது, இது ஒரு முக்கியமான குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு கலப்படம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும், இந்த உணவுத்துறை நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த அளவே நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நாட்ல வந்து அவங்களுக்கு தேவையான பயிற்சியும், அ சரியான வந்து நிறுவனமோ, கல்வி நிறுவனங்களோ இதுல வந்து கிடையாது. அதனால உணவு சார்ந்த அல்லது உணவு பதப்படுத்துதல் சார்ந்த, உணவு வந்து சேவை சார்ந்த விஷயங்கள்ல போதுமான நிபுணர்கள் வந்து பற்றாக்குறையா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு அரசு சட்டமானாலும் சரி, அதுல வந்து பார்க்கும்போது, நுகர்வோர் வந்து தங்களுக்கு பிரதிநிதியோ பிரதிநிதியோ அல்லது அவர்கள் சார்ந்த அ அ பிரதிநிதிகள வந்து இங்க முடிவெடுக்கிறதுல அனுப்புறதில்ல. இது வந்து ஒரு முக்கியமான குறைபாடுகளா நம்ம பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.